ஒரு நாய்க்கு இருக்க அறிவு கூட நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா? யாருக்குமே இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாய் அது ஆதிக்கம் பண்ணுற அது வாழ்கிற ஒரு இடத்துல அந்த ஏரியான்னு வைங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே இன்னொரு நாயை அலோட் பண்ணாது. ஏன்னா அவன் ஆக்கிரமிச்சுவான், நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளப்பப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அது ஏரியாவுக்குள்ளே அது வேறு நாயை பார்த்தாலே சண்டை போடுறது, குலைக்கிறது, கடிக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஏரியாவை பாதுகாக்கும். நம்ம ஊரை பாதுகாக்கிற மாதிரில நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம உள்ளூருக்குள்ளே நம்ம இப்போ 4 பேரை விட்டால் சரி, இல்லை 4000 பேர், ஏன் 40,000 பேரை விட்டால் கூட சரி, ஏதோ ஒன்று மேலே அரசியல் அப்படி இருக்குது, அவங்க விடுறாங்க பண்ணுறாங்க, நம்ம யோசிக்க முடியல, நம்மளால் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியல, நம்மகிட்ட எதுவும் இல்லைங்கிறோம். லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க, நாளைக்கு ஓட்டு உரிமை வாங்குறாங்க, ஓட்டு உரிமை குடியுரிமைன்னு சொல்லிட்டு வாங்கி இங்கே இருந்துட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வாழ வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா தமிழர்களில் வந்தார வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ வைங்க, உங்களை வாழ வைக்க யாரும் இல்லை. நாளைக்கு இங்கே வந்துட்டு அவனுக்குன்னு மொழி எனக்கு என் மொழி இந்த இது வேணும், ஹிந்தியில் எனக்கு இங்கே படிப்பு, எனக்கு லாங்குவேஜ் இது வேணும் அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு குடியுரிமை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் இப்போ நம்ம ஊரில் சாதி மதம்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்குள்ளே சண்டை போட்டு இருக்கோம்ல, நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை. நாளைக்கு மொழி ரீதியாக நமக்கு சண்டை வரும். இது தமிழ்நாடாக இருக்காது, ஆல்ரெடி இப்போவே தமிழ்நாடாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே குமிஞ்சு கிடக்காங்க. ஒவ்வொரு நம்ம வெக்கப்படணும். இதெல்லாம் காரணம் நம்மளை மாதிரி ஆளுலாம் நம்ம குரலை கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறது. இதுக்கு மேலே எல்லாமே அரசியல்.